பாண்டவர்கள் 5 பேருடன் வாழ்ந்த திரௌபதி பத்தினியா அப்படிங்கிற கேள்வி பலர் விவாதத்துக்கு கொண்டு வருவாங்க. குறிப்பா இந்த பகுத்தறிவு பேசுற நிறைய பேர் இந்த விஷயத்தை முன் வைப்பாங்க. மகாபாரதத்துல பாண்டவர்களோட திரௌபதி வாழ்ந்திருக்காங்க, அப்ப அவங்க எல்லாம் பத்தினியா, இது என்ன கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. இதே கேள்வி பஞ்ச பாண்டவர்ல பீமனுக்கும் எழுந்தது. திரௌபதி பத்தினியா அப்படிங்கிற கேள்வி. அந்த விஷயத்த எப்படி நான் பத்தினி அப்படின்னு சொல்லி திரௌபதி நிரூபித்தாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பெருமாளுடைய பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போட்டுங்க. இன்னைக்கு திரௌபதி எப்படி தன்னை பத்தினி அப்படின்னு சொல்லி நிரூபித்தார்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோம். திரௌபதி பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரையும் திருமணம் செய்து கொண்டு அவங்களோட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த வாழ்க்கையில பல விஷயங்கள் எல்லோரும் எழுப்பப்படுது. 5 பேருடன் வாழ்ந்ததுனால இவங்க பத்தினியா இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இன்றைய காலத்துல எல்லோரும் கேள்வி எழுப்புறாங்க. இந்த கேள்வி பீமனுக்கும் எழுந்தது. திரௌபதி வருடம் ஒருத்தர்கிட்ட வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கடைபிடிச்சு வாழ்ந்தாங்க. இப்படிதான் அர்ஜுனன்கிட்ட ஒரு வருடம், சகாதேவன்கிட்ட ஒரு வருடம், நகுலன்கிட்ட ஒரு வருடம் அப்படின்னு ஒரு வருடம் வாழும்போது அடுத்த சுற்றுல பீமன் வந்தார். பீமன் வரும்போது பீமனுக்கு ஒரு சங்கட்டம். இவங்க எல்லோர்கிட்டையும் வாழ்ந்து வராங்களே, இவங்க பத்தினியா இருப்பாங்களா, இல்ல அண்ணனுடைய மனைவி இவங்களோட வாழ்ந்த பின்னாடி நாம எப்படி இவங்களோட வாழ முடியும் அப்படிங்கிற பல கேள்விகள் எழ ஆரம்பிச்சிச்சு. இந்த கேள்விகள் எழுவதை பார்த்த உடனே அங்க வந்திருந்த கிருஷ்ணருக்கு புரிந்து விட்டது பீமனுக்குள்ள என்ன கேள்வி எழுகிறது அப்படின்னு. ஒரு புன்சிரிப்போட கிருஷ்ணர் கடந்து போயிட்டாரு. இந்த கேள்வி இருந்தாலும் கிருஷ்ணர் தனிமையில இருக்கும்போது ஒரு முறை பீமன் நேரா போய் கிருஷ்ணர்கிட்ட நேர பீமன் எப்படி இந்த அண்ணன்மார்களுடன் வாழ்ந்த திரௌபதி பத்தினியா இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை கிருஷ்ணர் முன்னே வைக்கிறார். கிருஷ்ணர், இதுக்கு நான் விளக்கம் சொல்வதை விட நீ பார்த்து புரிந்து கொண்டால் இன்னும் தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த சமயத்துல ஒரு இரவு நேரம் திரௌபதி தனிமையில போறாங்க. போன உடனே கிருஷ்ணர் பீமனை அழைத்து கொண்டு அவங்க பின்னாடியே போறாங்க. நேர திரௌபதி ஒரு நெருப்பு பொருத்தப்பட்ட ஒரு குண்டலத்துக்குள்ள போறாங்க. அந்த இடத்தில் யாகம் வளர்க்குற இடம், அந்த இடத்துல நெருப்பு நிறைய பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிறதுக்கு கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த நெருப்பு பக்கத்தில் போன உடனே எல்லோரும் இவங்க 2 பேரும் மறைந்திருந்து, கிருஷ்ணரும் பீமனும் மறைந்திருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்குறாங்க. பார்க்கும்போது திரௌபதி அந்த கொழுந்து விட்டு எரியும் அந்த நெருப்புல இறங்குறாங்க. இறங்குற உடனே பீமன் அதிர்ச்சி ஆகி ஐயோ தீயில இறங்குறாங்கன்னு சொல்லி காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஓட பார்க்குறாரு. தடுத்து நிறுத்துகிறார் கிருஷ்ணர். பொறு, என்ன நடக்குது, என்ன பொறுத்திருந்து பாரு அப்படிங்கிறார். உள்ள தீயில் இறங்கின திரௌபதி உடம்பில் ஒரு பொட்டு தீ படவே இல்லை. அப்படியே உள்ள இறங்கிட்டு உத்தியானம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வராங்க. வெளியே வரும்போது எப்படி உள்ள போனாங்களோ அப்படியே வெளியே வராங்க. வரும்போது ஒரு புதுமை பெண் போல ஒரு புது உருவத்தோட பொலிவோட வராங்க. என்ன அப்படி சொல்லி பீமுக்கு விளங்கவில்லை. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, இவங்க ஒரு வருடம் உங்க அண்ணனுடன் வாழ்ந்து பின்னாடி அடுத்த வருடம் இன்னொருத்தருடன் வாழும்போது இதே இடத்துல தீயில் இறங்கி தன்னை புதுப்பித்து கொள்கிறாங்க. தான் வாழ்ந்ததை அந்த தீயில எரித்து விட்டு புது பெண்ணாக இந்த தீயிலிருந்து வெளியே வராங்க. அதனால இவங்க பத்தினியாக கருதப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சரி, எதுக்குப்பா திரௌபதி 5 பேரை திருமணம் செய்ய வேண்டும், ஒரு ஆளை திருமணம் செய்ய வேண்டியதானே அப்படிங்கிற பல கேள்விகள் எழும். அதற்கும் இங்கே விடை இருக்கிறது. முன்னொரு காலத்துல ஒரு முனிவர் இருந்திருக்காரு. அந்த முனிவருக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை நாள்கள் ஆக ஆக மெல்ல 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 வளர்ந்து 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 ஒரு வயதுக்கு வருகிறது. வயதுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் திருமண வயதையும் எட்டுகிறாங்க. திருமண வயதை எட்டின உடனே அவங்களை திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் பல இடங்களில் மணமன் தேடுகிறார்.
தேர்னா எங்கேயுமே வந்து அந்த பெண்ணிற்கு வந்து மணமகனே கிடைக்கல. இந்த சமயத்துல இன்னொரு முனிவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த பெண் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தால் அவற்றிலிருந்து வரம் வாங்கி ஒரு திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதனால அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா சிவனை வேண்டி அந்த இடத்துல தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சிவபெருமான வந்து காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்தோன்னா அந்த பெண்ணிட்ட உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படிங்கிறது கேட்குறாரு. அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா நல்ல பண்புகளும் நற்குணங்களும் கொண்ட எனக்கு ஒரு கணவன் வேண்டும் அப்படிங்கிறார். இந்த வார்த்தை சொன்ன முன்னாடி அமைதியாக சிவபெருமான் இருக்காரு. சிவபெருமான் அமைதியாக இருப்பதை பார்த்த உடனே மறுபடியும் அந்த பெண் எனக்கு நற்பண்புகளும் நற்குணங்களும் கொண்ட நல்ல மணமகன் வேண்டும் அப்படிங்கிறாங்க. மீண்டும் சிவபெருமான் அமைதியா இருக்காரு. என்ன அது சிவபெருமான் அமைதியா இருக்காரு? ஓ, நம்ம சொன்னது தெரியலையோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பெண் நற்பண்புகளும் குணங்களும் கொண்ட மணமகன் தேவை அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றாங்க. இந்த மாதிரி 5 முறை சொல்றாங்க. 5 முறை சொன்ன பிறகு திடீர்னு சிவபெருமான் பெண்ணே நீ கேட்டது போல நற்பண்புகளும் நற்குணங்களும் கொண்ட 5 மணமகன்கள் உனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்துறாரு. வார்த்தை கொடுத்தோம்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரே அதிர்ச்சி. ஐயோ, நான் கேட்டது ஒரு மணமகன் தானே, நீங்க என்ன எனக்கு 5 மணமகன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே சிவபெருமான் சொல்றாரு, நீ வரம் 5 முறை கேட்டாய், எனக்கு நல்ல குணமும் நல்ல பண்புகளும் கொண்ட மணமகன் தேவைன்னு சொல்லி 5 முறை கேட்டாய், அதனால வந்து அவனுக்கு 5 மணமகன் கிடைப்பாங்க அப்படின்ட்டார். என்னால் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்வது தானே இந்த உலகத்தில், நீங்கள் தான் எனக்கு இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னோடனே சரி உனக்கு இந்த ஜென்மத்தில் வந்து உனக்கு அந்த மாதிரி அமையாது, அடுத்த ஜென்மத்தில் உனக்கு 5 மணமகன் தான் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறந்து விடுகிறார். இந்த ஒரு வரத்தினால தான் பஞ்சபாண்டவர்களுக்கு திரௌபதி மனைவியாக அமையப்பெற்றார். இந்த ஒரு வரம்னால இந்த இடத்துல பீமனுக்கு உடைய மனைவி திரௌபதி பத்தினி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்கிறார்.